ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரையுமே நம்ம லாகின் ஃபீச்சர் அப்படின்ற ஒரே ஒரு ஃபீச்சர் ஃபைல் வச்சு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் ரன்னர் ஃபைல்ல. கரெக்டா? ஸோ ரன்னர் ஃபைல்ல ஆனா நம்ம கூப்பிட்டுருக்கிறது ரன்னர் ஃபைல்ல காமனா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். நம்ம எந்த ஸ்பெசிபிக் ஃபீச்சர் ஃபைல் ரன் ஆகணும்னு சொல்லலை. அதனால இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு ஃபீச்சர் ஃபைல் இங்க கிரியேட் பண்ணீங்கனாலும், ஏன்னா நம்ம ஃபீச்சர் ஃபைல் எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்? ஒவ்வொரு மாடியூலுக்கும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி மாடியூல்க்கு வைஸ் நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்? நிறைய ஃபீச்சர் ஃபைல் வரும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் ஃபைல் போட்டா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துடலாம். ஸோ இப்ப நமக்கு லாகின் பேஜ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஆனோடனே டேஷ்போர்ட் பேஜ் வரும். டேஷ்போர்ட் பேஜ்ல இருந்தா நீங்க வேற எங்க பேஜ்னாலும் போக முடியும். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க டைம் அட் ஒர்க்ல இந்த டைம் பட்டன் இருக்கு இல்லையா? சோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா நாக்கு டைம் பேஜுக்கு வந்து போகும். அந்த டைம் பேஜ்ல இன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா அது செக்இன் ஆகுற மாதிரி. ஓகே, நம்ம ஆபீஸ்ல செக்இன் பண்ற மாதிரி பன்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க அவுட்ன்றது மாறணும். இதுதான் வந்து சினாரியோ, மேனுவல் சினாரியோ. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபீச்சர் ஃபைல்ல எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு, நீங்க வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ஃபைல் புதுசா எழுதுறதுக்கு பயமா இருக்கு, ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு அப்படின்னா இந்த லாகின் ஃபீச்சரை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிம்பிளா கிரியேட் பண்ணிருக்கோமா, அதே ஃபார்மேட்டை அப்படியே நம்ம வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டா நியூ போயிட்டு ஃபைல்ல டேஷ்போர்ட் பேஜுக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேஷ்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு டாட் ஃபீச்சர் அப்படின்னு போட போறேன். அவ்வளவுதான், நமக்கு டேஷ்போர்ட் ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? சினாரியோ எழுத போறோம். சாரி. ஸோ இங்க சினாரியோல நம்ம என்ன பண்ண போறோம்? டேக் இருக்கா? இதெல்லாமே வந்து டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் நம்ம டேகை பத்தி பார்க்கல, சினாரியோ அவுட்லைன் பத்தி பார்க்கல, எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்கல. அப்கமிங் செஷன்ஸ்ல இதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபீச்சர் ஃபைல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபீச்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபீச்சர் நான் வேலிடேட் பண்ண போறேன் அப்படின்றது கொடுக்க போறேன். ஸோ டேஷ்போர்ட் பேஜ் வேலிடேஷன். ஓகேவா? சோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதுல எனக்கு ஒரு லைன் போதும். சினாரியோல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, வெரிஃபை செக்இன் பேஜ். ஓகே, இங்க ஆக்சுவலா வந்து அது பன்ச் பேஜ்னு சொல்றாங்க. சோ நம்ம பன்ச் பேஜ்னே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா பன்ச் அப்படின்னு வச்சிருக்காங்க அட்டெண்டன்ஸ் கீழே. சோ பன்ச்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்மளோட லாகின் ஃபீச்சர்ல ஓகே, சோ நம்ம லாகின் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இது எழுதணும் இல்லையா? இது அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கலாம். ஓகே, விச் இஸ் கிவன். நான் லாகின் பேஜ்ல இருந்தேன் அப்படின்னா யூசர் ஐடி எழுதிட்டு பாஸ்வேர்டு எழுதிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ லாகின் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு வந்து வேலிடேஷன் வேணும் இல்லையா? என்னவா இருக்கணும் அப்படின்ட்டு அதையும் வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே இங்க எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ டேஷ்போர்ட் பேஜ் வந்துட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? வென் ஓகே யூசர் கிளிக்ஸ் தி டைம் punch in button, okay, then user should be navigated to the time page and user should able to see the in button. Okay, அந்த time in button இருக்கு இல்லையா? அதுதான் in button நான் இங்க போட்டிருக்கேன். இந்த in button இருக்கா அப்படின்றத பாக்குறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சினாரியோவை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணியும் வந்து பண்ணிக்கலாம். லாகின் பேஜ் லாகின் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்றதையும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அது பேக்ரவுண்ட்ல மாத்திக்கிறீங்களா இல்ல ஹூக்ஸ்ல மாத்திக்கிறீங்கிறது நம்மளோட இஷ்டம் தான். சோ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரையும் நமக்கு ஸ்டெப் டெஃபினிஷன் இருக்கு. இந்த மூணுத்துக்கு தான் நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன் எழுத போறோம். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு லாகின் பேஜ்ல கவர் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த மூணுத்துக்கு நான் எழுதணும்னா நம்ம எங்க எழுத போறோம்? டேஷ்போர்டுக்குன்னு ஸ்டெப் டெஃபினிஷன் எழுத போறோம் இனிமேல் தான். ஓகேவா? சோ அது எங்க எழுதணும்? சோர்ஸ்டேஸ் ஜாவாக்குள்ள ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ள டேஷ்போர்டுக்குன்னு தனியா எழுத போறோம். சோ டேஷ்போர்டுக்கு எழுதும் போது ரைட் கிளிக், நியூ, ஜாவா கிளாஸ் போயிட்டு ஓகே டேஷ்போர்ட் ஸ்டெப் டெஃபினிஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே,
definition spelling correct. ஓகே டன். இந்த டேஷ்போர்ட் ஸ்டெப் டெஃபினேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கீவேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when. ஓகே, at when, ஓகே, public void user clicks function. ஓகே, சோ ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணா என்ன ஆகும்ன்றது நமக்கு இங்க இருக்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். add missing attribute. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த லைன்ஸ் எங்க இருந்து மேப் பண்ணோம் இல்லையா? சோ டேஷ்போர்ட் பேஜ்ல போயிட்டு இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ற வேண்டியதுதான் நம்மளோட வேலை. ஃபைன், முடிஞ்சிடுச்சா? சோ நம்ம வெண்ண ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டோம். இதுக்குள்ள நம்ம மெத்தட் எழுதணும். இந்த மெத்தட் வந்து நம்ம எங்க இருந்து கூப்பிட போறோம்? டேஷ்போர்ட் பேஜ்ல இருந்து கூப்பிட போறோம். ஏன்னா ஃபார்ம் மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால ஃபார்ம் டிசைன் பேட்டர்ன். அதனால சோ இப்ப வென் இது முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? தென் இருக்கு, அண்ட் இருக்கு. சோ தென் ஓகே, அட் தென் டபுள் கோட்ஸ்குள்ள இதை கொடுத்துடலாம். பப்ளிக் வாய்ட் வெரிஃபை பஞ்ச் இன் பட்டன். ஓகே, சோ இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? தென்னை இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் தென்னு தான், ஏன்னா நம்ம அண்டு போட்டு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சோ இதையும் காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. சோ பப்ளிக் வாய்ட் வெரிஃபை ஃபங்க்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, வாய்ட் கொடுக்கணும். டன். சோ இப்ப இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டேஷ்போர்ட் பேஜுக்கு போக போறோம். டேஷ்போர்ட் பேஜ்ல நம்ம டைம், ஓகே, இது அந்த டைம், இந்த இந்த ஆப்ஷன் நாங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் F12 போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல டேஷ்போர்ட் பேஜ் போறோம். டேஷ்போர்ட் பேஜ்ல போயிட்டு எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ண போறேன். ஸோ இந்த பட்டனுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். டைப் பட்டன். ஓகே, டைப் பட்டன் தான் இருக்கு. கிளாஸ் நேம் இருக்கு, பட் வித் ஸ்பேஸ். ஸோ வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டாப் வாட்ச்னு கூட இருக்கு. ஓகே, ஸோ இது கிளாஸ் நேம். ஓகே, இங்க போகலான்னு பார்த்தாலும் நமக்கு வந்து ப்ராப்பரா எதுவுமே இல்லை. டுடேன்றது இருக்கு. ஓகே, அது எதுல இருக்கு? ஸ்பேன்குள்ள இருக்கு. ஸோ நான் ஸ்பேனை வச்சு நார்மலைஸ் ஸ்பேஸ் வைக்கிறேன். நார்மலைஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்மளோட டுடேவை கொடுக்குறேன். இது டுடே வந்து கால்குலேட்டே பண்ணிக்கல. ஓகே, ஓகே, ஸோ மீதி எல்லாம் போகுது. ஸோ ஃபைன், திருப்பி நம்ம வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். எக்ஸாக்டா இந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாக்ட் இது வந்து இல்லை. ஓகே, ஸோ பேசாம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் நேம்ல கண்டெய்ன்ஸ் போட்டு எடுத்துப்போம். ஓகே, ஸோ டபுள் ஸ்லாஷ் பட்டன், பட்டனுக்குள்ள நம்ம கண்டெய்ன்ஸ். ஓகே, கண்டெய்ன்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அட் அட்ரிபியூட் நம்மளோட கிளாஸ் கமா இது கொடுக்குறேன். எக்ஸாக்டா வந்துருச்சு. ஸோ ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம கண்டெய்ன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்க ஹைலைட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து நமக்கு அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பை பஞ்ச் இன் கொடுத்துட்டு ஈக்குவல் டு பை டாட் எக்ஸ்பாத் டபுள் கோட்ஸ்குள்ள நம்மளோட எக்ஸ்பாத்தை கொடுத்துடுறேன். ஓகே, டன். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் எங்க போகணும்? டைம் பேஜுக்கு போகணும். ஸோ டைம் பேஜ்ல இந்த இன்னுன்ற பட்டன் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இன் பட்டன்
ஓகே, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பெருசா எந்த இதுவுமே இல்லை. இங்க பட்டன்ல லெஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ டபுள் ஸ்லாஷ் பட்டன் நார்மலைஸ் ஸ்பேஸ் போட்டு பார்க்கலாம். அது வரலன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படி போறதுன்னு பார்ப்போம். இன் வரல. ஓகே, இன் இருக்கு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எங்க போட்டுக்கிறேன், இங்க போட்டுக்கிறேன். விச் இஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு பேஜ் தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து டைம்ல இருக்கு. கரெக்டா, டைம் பேஜ்ல இருக்கு, டேஷ்போர்ட் பேஜ்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும், டைமுக்குன்னு ஒரு பேஜ் போடணும். ஸோ நான் இப்போதைக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். டைம் பேஜ். ஓகே, ஸோ இந்த பேஜ்ல நான் என்ன பண்றேன், டைம் பேஜ்ல நான் இங்க இருந்து காப்பி பண்ண எக்ஸ்பாத்த கொண்டு வந்து இங்க போட்டுடுறேன். இது வந்து இன் பட்டன். ஓகேவா, ஸோ அதையும் மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஓகே, மீதி எல்லாமே ஓகே, இதை மட்டும் தூக்கிடலாம். டன். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டேஷ்போர்ட் ஸ்டெப் டெஃபினிஷன் போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யூசர் வந்து பஞ்ச் இன் பட்டனை கிளிக் பண்றாங்க. ஓகேவா, ஸோ பஞ்ச் இன் பட்டனை கிளிக் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இங்க பஞ்ச் இன் இருக்கு, இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ பப்ளிக் வாய்ட் கிளிக் பஞ்ச் இன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பஞ்சின் டாட் கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வெயிட்டும் வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, பஞ்சின் இருந்துச்சுன்னா பஞ்சினை கிளிக் பண்ணுன்னு சொல்றேன். ஓகே, டன். இந்த மெத்தடை தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் டெஃபினிஷன் கொண்டு வந்து இதுல போடணும். ஓகே, ஸோ இப்ப நம்ம இதை எதை வச்சு கூப்பிடணும், டேஷ்போர்ட் பேஜ் வச்சு தான் கூப்பிடணும். ஸோ டேஷ்போர்ட் பேஜ் டிபி டாட். ஓகே, டேஷ்போர்ட் பேஜ்க்கு நான் இன்னும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அது எங்க கிரியேட் பண்ண போறேன், இங்க கிரியேட் பண்ண போறேன். டேஷ்போர்ட். ஓகே, dashboard page dp equal to new dashboard page of. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், டிரைவரை கொடுக்குறேன். ஓகே, டிரைவர் எப்படி கொடுக்க முடியும், நம்ம டெஸ்ட் பேஸ்ல இருந்து எடுத்தாதான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸ்டென்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை கூப்பிட்டோம். ஓகே, செமிகாலன் வச்சிடலாம். டன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பஞ்சின் பட்டனை கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் இதுக்கு போயிடுச்சா, டைம் பேஜுக்கு போயிடுச்சான்னு பார்க்க போறோம். ஸோ அது எங்க இருக்கு, இங்க பஞ்சின் நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா டைம் பேஜுக்கு தான் போக போகுது. கரெக்டா, ஸோ டைம் பேஜ் டிபி ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க நான் என்ன கொடுக்க போறேன், ஃபங்க்ஷன் F3. ஸோ இங்க கிளிக் ஆன உடனே எனக்கு என்ன ஆகணும், நியூ டைம் பேஜ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா, ஸோ இதை கிரியேட் பண்ணணும்னா என்னோடது இங்க நான் மாத்தணும், ரிட்டன். ஓகே, இங்க என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் டைப் வந்து டைம் பேஜ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்பதான் டேஷ்போர்ட் பேஜ்ல இங்க நான் டிபி ஈக்குவல் டு கூப்பிட முடியும். ஸோ இனிமேல டிபி டாட் தான் நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம எழுத போற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து டைம் பேஜ்ல இருக்க போகுது. ஸோ டைம் பேஜ்ல என்ன கிரியேட் பண்ண போறேன், நான் முதல்ல இந்த பட்டன் இருக்கா அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ பப்ளிக் வெரிஃபை, பப்ளிக் வாய்ட் வெரிஃபை இன் பட்டன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம நார்மலா இந்த வெயிட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி
இங்க டைம் பேஜ்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட பட்டன் மட்டும் இன் பட்டன் அப்படின்றத மாத்திக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து வெப் டிரைவர் வெயிட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுவும் மேல இங்க இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த டைம் பேஜ்ல கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இருக்கு ஏற்கனவே வெப் டிரைவர் வெயிட்டும் இருக்கு. ஃபைன். ஸோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இன்டென்ட் ஆயிடுச்சு. இதை தான் நான் என்ன பண்ண போறேன், இங்க ஸ்டெப் டெஃபினிஷன்ல கூப்பிட போறேன். எதை வச்சு, டிபி டாட்னு வச்சு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பஞ்சின் பட்டனை கிளிக் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்கு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகே, கிளிக் இன் பட்டன். சோ எலிமெண்ட் அங்கே வெயிட் பண்ணியாச்சு. டாட் கிளிக் நீங்க கொடுத்துக்கிறேன். ஆனா திருப்பி நான் ஒரு எலிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண போறேன். அது என்ன எலிமெண்ட்னு பாத்தீங்கன்னா அவுட் பட்டனுக்காக. ஓகே, ஸோ இங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவுட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இது பேஜ் அவுட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். அட்மின் 1 2 3. ஓகே, இங்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்டா மாறணும். ஓகே, லோட் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வெயிட் பண்றேன். ஓகே, எனக்கு அவுட்னு மாறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுக்கான லொகேட்டரை எடுக்க போறேன். ஓகே, நார்மலா எனக்கு தெரிஞ்சு அவுட் அப்படின்னு கொடுத்தாலே ஒர்க் அவுட் ஆயிடும். கரெக்ட். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னுக்கு பதிலா அவுட் கொடுத்துட்டு அவுட்டோட பட்டன் தான் நான் இங்க கொடுத்துடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதுவரையும் நம்ம 2 எலிமெண்ட் தான் இங்க போட்டிருக்கோம். அந்த 2 எலிமெண்ட்டுமே இங்க வெரிஃபையும் பண்றோம். சரியா. ஸோ இப்போ இந்த கிளிக் லாகினை தான் நான் எங்க போடணும், ஸ்டெப் டெஃபினிஷன்ல இங்க போடணும். டிபி டாட். ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் ரன்னரை போயிட்டு ரன் பண்ண போறோம். JUnit டெஸ்ட். ஸோ டேஷ்போர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைல் தான் போட்டோம் இல்லையா, டேஷ்போர்ட் பேஜ் வேலிடேஷன். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை முடிச்சுட்டே நெக்ஸ்ட் ஒன் வந்து போகுது. பஞ்ச் அவுட் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, ஸோ ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் நமக்கு தேவை இல்லையா. நம்ம மல்டிபிள் ஃபீச்சர் ஃபைல் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார் டுடேஸ் செஷன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.